மாறு மாற்றம் வந்துதான் மாறாதது. மீண்டும் மீண்டுமா கோச்சடையான் படத்தை ரீரிலீஸ் பண்றாங்களா? 2014 தமிழ் சினிமாவில் மைல்ஸ்டோன் அமைய வேண்டிய படம் தாங்க இந்த கோச்சடையான். இந்த படம் மட்டும் அன்னைக்கு லைவ் ஆக்ஷன்ஸ்ல வந்திருக்கட்டும். பாகுபலிக்கெல்லாம் முன்னாடி தமிழ் சினிமாவில் 1000 கோடி கிளப்ல இதுதான் முதல் இடத்துல இருந்திருக்கும். ஆனா என்ன பண்ண, ஏதோ புதுசா பண்றேன்னு சொல்லி கடைசியில புளிச்ச மாவை அரைச்ச கதையை ஆக்கிட்டாங்க. கதை திரைக்கதை எல்லாமே பக்காவா இருந்து என்னங்க பிரயோஜனம்? கார்ட்டூன் மாதிரி படத்தை எடுத்து எல்லாரையும் காரி துப்பல்ல வச்சுட்டாங்க. நாகேஷ் மற்றும் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ரிலீஸ் ஆகின படம் தான் இந்த கோச்சடையான். கடைசியில என்னாச்சு? தோல்வியில தான் போய் முடிஞ்சு. சரி, விட்டதை பிடிச்ச பாத்தியான்னு நாம பாராட்டலான்னு பார்த்தா திருப்பியும் பழையபடி காரி துப்ப வச்சிருவாங்க போலயே. என்னடா இப்போ ரீஇமேஜ்டுன்னு சொல்லிட்டு ஏஐல ஃப்ரண்ட்டை கொடுத்து ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு அனிமேஷன் வச்சு பண்ணீங்க, இன்னைக்கு ஏஐ வச்சு பண்றீங்களா? அந்த படத்துல வர தலைவரோட டயலாகா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கா இருக்கட்டும், இது எல்லாமே கம்பீரமா இருக்கு. ஆனா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் ஏன் இன்னும் டம்மியாவே இருக்கு. அனிமேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸும் கண்ணுல இருக்கிற உயிரோட்டமும் தான். அதுவே இந்த டீசர்ல மிஸ் ஆகுதே. இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகுன நரசிம்மா படத்துல கூட மோஷன் கேப்சரா இருக்கட்டும், அனிமேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்து ஆடியன்ஸ்க்கு ஒரு தரமான படத்தை கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி இவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தானே கேக்குறோம். எங்களுக்கு தலைவர் படம் பிடிக்காமலாம் இல்லைங்க, எங்களுக்கு தலைவர் படம்னா ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்கன்னு தானேங்க கேக்குறோம். ஏங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேடம் இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ரீஇமேஜினேஷன்லாம் பக்காவா பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், தலைவருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க மேடம். ஆடியன்ஸ் நீங்க சொல்லுங்க, இந்த திரைப்படம் வரலாமா இல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, இந்த திரைப்படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாப்பீங்களா இல்ல பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு, இதே மாதிரி மூவி அப்டேட்ஸ் டெய்லியும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பாய்.